மனசுக்கு ஒரு கஷ்டமான விஷயங்கோ. பேரால இருக்கிற ஒரு தமிழ் பள்ளி ஒயரிங் இஷ்யூனால அவங்களோட ஸ்டார் டிபார்ட்மெண்ட் எரிஞ்சிருச்சு. ஸ்கூல் பலகலை செஞ்ச வாசி கண்டிப்பாக ஹசர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் டெம்பரவரி அடைக்கப்பட்டிருக்கும். மாணவரோ ஸ்கூலுக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒட்டி பலவிதமான சர்ச்சைகள் உண்டான இந்த ஸ்கூல் எப்படி மீண்டு வரப்போகுதுன்னு தெரில. இதே ஸ்கூலில் பல சாதனையாளர்களும் பல வெற்றியாளர்களும் பல தொழிலதிபர்களும் உருவாக்கியிருக்கும். அதே நேரத்தில் டாக்டர்ஸ்லேயும் சரி, லாயர்ஸும், போலீஸ், இந்தமாரி இந்த துறையில் இருக்கிற இந்தியர்கள் இந்த பள்ளியிலேருந்து கூட வந்திருக்கலாம். இப்போ அந்த நினைவு சின்னமாக இருக்கிற அந்த பள்ளிக்கு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிருச்சு. இது யார் மேலே குற்றம், யார் செஞ்சுருக்கணும், யார் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரல் நீட்டி பேசும்போது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகிறது. நல்ல ஒரு தெளிவான ஒரு விஷயம் பார்த்தோமா, மலேசியாவில் கோவிலில் இருந்த எண்ணிக்கைக்கு ஈக்குவலாக தான் தமிழ் பள்ளியே இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஊரில் மாரியம்மா கோயில் இருக்குன்னா அங்கே பக்கத்தில் ஆயா கொட்டாய் இருக்கும். ஆயா கொட்டாய் பக்கத்தில் ஒரு தமிழ் பள்ளி ஒன்று இருக்கும். இது போன்றதான் அந்த சிஸ்டமே உருவாக்கியிருந்தாங்க. 1000 தமிழ் பள்ளி இருந்த இடத்துல தற்பொழுது 530 தமிழ் பள்ளி இருக்குது. இது நாளடைவில் குறையறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. காரணம், இதில் 200 சொச்சம் தமிழ் பள்ளி ஸ்கோலா கூராங் முறை. நிறைய பேர் திருமணம் பண்ணாமல் சிங்கிளாக வாழ்கிறாங்களா, அவங்க மேலே குத்தம் சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஒரே ஒரு பிள்ளையை பற்றிட்டு அது ஆங்கில ஸ்கூலில் இல்லை மலாய் ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க, தமிழ் பள்ளியில் சேர்க்க மாட்டாங்க சொல்கிற ஒரு குத்தமும் இருக்குது. ஸ்கூல் எல்லாமே பிடாலாமன்குள்ளே இருக்குது. எப்படி மாணவர்கள் வருவாங்க, எப்படி என் பிள்ளைங்களை சேஃபாக அனுப்புறது? ஸ்கூல் ஏறத்தில் 20 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கு. அடிவாசலில் பார்த்தோமா ஒரு மலாய் ஸ்கூல் இருக்குது, நான் அதிலே சேர்த்துக்கலாம் சொல்ல சில பெற்றோர்கள் இந்த ஒரு விஷயத்தை முன்னாடியே வைக்கிறாங்க. இதையும் பரிசீலிக்க வேண்டியதாக இருக்குது. சில தமிழ் பள்ளியில் பார்த்தோமா படிப்பு வசதி குறைவாக இருக்கிற வாசி அங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஐசிடி லேப் இருக்காது அல்லது தடலும் இருக்காது. அந்த ஒரு விஷயத்தை கருதி பிஐபிஜி மெம்பர்ஸும் எல்பிஎஸ் மெம்பர்ஸும் ஒன்று கூடி எப்படி ஸ்கூலை ரீலொகேஷன் பண்ணி கொண்டு போகலாம் சொல்லிட்டு ஒரு 5 வருஷ திட்டத்துக்குள்ளே இறங்கியிருக்காங்க. ஐடியாஸ் நல்லா இருக்கு. ஆனால் இதுக்கேற்ற மாரி நிலம் தேடணும், நிலம் கிடைக்கணும், நிலம் வாங்கணும், ஸ்கூலை ரீலொகேட் பண்ணணும். இதோட ப்ராசஸே ரொம்ப நீளமாக இருக்கும். மாணவரும் பார்த்துக்கணும், அவங்களோட ப்ரோக்ரஸும் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் இதுக்கு பேக்டோராக இந்த வேலையும் செய்யணும். இது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தெரியுமா? இதில் பிஐபிஜி சங்கமும் எல்பிஎஸ் சங்கமும் மட்டும் இருந்தால் பார்த்தாது, பொதுமக்களாகிய நிறைய பேர் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல தலைவர்களும் இந்த ஒரு விஷயத்த ப்ரோக்ரஸாக எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டே இருக்கணும். 530 தமிழ் பள்ளி எல்லாமே ரீலொகேட்டட் பண்ணப்பட்டிருக்கா? இதில் குறைஞ்சது ஒரு 50 மாணவர்கள் படிக்கிறாங்களா? அவங்களுக்கு படிப்பு வசதி இருக்கா? பள்ளிகளுக்கு தேவைப்பட வேண்டிய அனைத்து அம்சங்களும் ஏற்படுத்தி கொடுத்துட்டுமா? அந்த பள்ளியில் நான் படிக்காட்டி கூட பரவாயில்ல, அந்த மாணவர்கள் படிக்கிறதுக்கு நான் பொறுப்பாக இருந்திருக்கேன். நான் சொல்கிறேன், பொதுமக்களோட இன்வால்வ்மெண்ட்டும் தேவைப்படுது. இப்போது தமிழ் பள்ளி நமது தேர்வுன்னு வந்துருச்சு. தமிழ் பள்ளி மட்டும்தான் நமது தேர்வாக இருக்கா, இல்லது தமிழ் கல்வி நமது தேர்வாக இருக்கா நம்ம கூட பார்க்கணும். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரம் படி மலேசியாவில் இருக்கிற தமிழ் பள்ளியிலேருந்து 12,000 மாணவர்கள் ஃபார்ம் 1க்கு வராங்கன்னு வச்சுக்கோமே. 2023 ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரம் படி எஸ்பிஎம் பாசா தமிழ் 7,600 பேர் தான் பரிச்சு எடுத்திருக்காங்க. இலக்கியம் பார்த்தீங்கன்னா வெறும் 2,500 பேர் தான் எடுத்திருக்காங்க. இப்போ தமிழ் பள்ளி நமது தேர்வாக இருந்தால் கூட அதுக்கு ஈக்குவலாக தமிழ் கல்வியும் நமது தேர்வாக இருக்கணும். தமிழ் கல்வியை நம்ம வளர்த்துக்கிட்டு தான் வரணும். நெட்டிசன் ஒரு விஷயத்தை தராசில் போட்டு பார்க்கணும். எல்லாமே பேலன்ஸாக இருக்கா? தமிழ் பள்ளியிலேருந்து, அந்த நிர்வாகத்திலேருந்து, பொதுமக்களே ஆகிய நீங்களேருந்து, தலைவரை சூஸ் பண்ணுறதுலேருந்து, இது எல்லாமே ஒரே அலையன்ஸில் இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஆன்சரே கிடைக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டும் கிடைக்கும். அப்பப்போ வருத்தப்படுவோம், நான் ஏன் தமிழ் ஸ்கூல் படிக்கலன்னு. ஏன்னா இதை விட இன்னும் நல்லா சிறப்பாக பேசியிருப்பேன், என்னோட மொழி வளமும் நல்லா வந்திருக்கும். நீலாம் தமிழ் ஸ்கூல் படித்தவன் தானே கண்டிப்பாக உன்னோட ஸ்கூலை ஒரு தடவைச்சு எட்டி பார்த்தியா? அந்த ஸ்கூலுக்கு உண்டான சேவைகளை செஞ்சியா? ஒரு விஷயத்தில் நீயே இறங்கி செஞ்சாலே கண்டிப்பாக நீ படித்த தமிழ் பள்ளி இன்னும் சீரும் சிறப்போடு இருக்கும்.